அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான ஹதீஸுகள் மூலியமாக இப்படி தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதன் எவ்வாறு உறங்க வேண்டும், அவனுடைய உறக்கம் எப்படி இருக்க வேண்டும், என்கிற செய்தியில் நமக்கு அழகான முறையில் சொல்லித்தர்றாங்க. உறங்கும் முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அழகிய முறையில் உழு செய்யுங்க. நல்ல முறையில் உழு செய்து விட்டு ரப்பிடத்தில் 2 ரக்காத் தொழுதுருங்க. தொழுதுட்டு உங்களுடைய தொழுக முஸல்லால உட்காந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 4 தடவை ஓதி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திக்ருகளை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ், ஆயத்துல் குர்சி, இது போன்ற முக்கியமான சூறாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஓதி தன்னுடைய உள்ளங்கையில் என்ன செய்யுங்க, இப்படி 3 தடவை ஊதி தலையிலிருந்து கால் வரை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா என்ற அழகான துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை ஓதி நீங்கள் உறங்கினீங்கன்னு சொன்னால் அந்த உறக்கமும் உங்களுக்கு இபாதத்தாக மாறும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் அன்று உறங்கக்கூடிய அந்த உறக்கம் உங்களுக்கு நிம்மதியான உறக்கமாக இருக்கும். அந்த உறக்கம் நிம்மதியான உறக்கமாக இருக்கும். அதிகாலை எழுந்திரியும் பொழுது நீங்கள் ரொம்ப ராகத்தான முறையில் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு எழுந்திரிக்க என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அமலை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.